ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 1 இந்தியா vs ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா தான் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெயின் இன்டரப்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 ஓவர்ஸாக வந்து மாற்றினாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா 40 ஓவர்ஸ்க்கு அப்புறமும் ரெயின் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து 47 ஓவர்ஸாக வந்து மாற்றினாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 47 ஓவர்ஸில் ஒரு 269 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு டோட்டல் போட்டிருந்தாங்க ஃப்ரம் டீம் இந்தியா. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பிரத்திகா ராவல் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. பட் அந்த ஒரு சிங்கிள் டபுள்ஸ்லாம் வந்து பெருசாக அவங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பெட்டர் பண்ணி வந்து ஆடி இருந்திருக்கலாம். தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஹர்லின் டியோல் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. கேப்டன் ஹர்மன் பிரீட்கர் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. இனிஷியலாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ரனவேரா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாலுக்கு வந்து அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 124 for 6 வந்து இந்தியா போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து பெரிய டோட்டல் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். 124 for 6லேருந்து 269 வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா அண்ட் அமன்ஜோத் கவுர். ஸோ ஃபண்டாஸ்டிக் ஒரு 100 பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேர் வந்து போட்டிருந்தாங்க. தீப்தி சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நாக், அவங்க வந்து 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் அமன்ஜோத் கவுர் அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப வந்து குரூஷியலாக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்னேரானா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு கேமியோ போட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்கா போலிங்கில் பார்த்தீங்கன்னா ரனவேரா அவங்க வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா இந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் சமாரி அத்தை போட்டு ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறப்போ ஈஸியாக அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா குவிக்காக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சில்வா அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியா பவுலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா ஃபென்டாஸ்டிக்காக போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். தென் ஸ்னேரானா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சரானி அவங்களும் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக கடைசியில் போய் வந்து வின் பண்ணிட்டாங்க டீம் இந்தியா.